தற்போது அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லகண்ணு உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லகண்ணு உடல்நலக் குறைவு காரணமாக சற்று முன் காலமாகியிருப்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் நல்லகண்ணு மறைந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லகண்ணு உடல்நலக் குறைவு காரணமாக சற்று முன் காலமானார். அவருக்கு வயது 101. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் காலமாகியிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லகண்ணு சற்று முன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பிறந்த திரு நல்லகண்ணு தன்னுடைய 18வது வயதிலிருந்தே பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, விவரம். வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் நல்லகண்ணு மறைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் கிடைத்திருக்கிறது. தன்னுடைய 18 வயதிலிருந்தே தொடர்ந்து மக்களினுடைய பிரச்சனைக்காக, பொது வாழ்விற்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் நல்லகண்ணு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதே போல தோழர் நல்லகண்ணு அவர்களுக்கும் வயது 101 என்று அந்த கட்சியினர் பாராட்டும் அளவிற்கு, பெருமைப்படும் அளவிற்கு பொது வாழ்க்கையை வாழ்ந்திருந்தவர். அதிலும் குறிப்பாக அதிராத ஒரு எளிமை கொண்ட ஒரு மனிதராக, மக்களோடு பழகக்கூடிய ஒரு தொண்டனாக, கட்சிக்கு கட்டுப்பட்டவராக தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக 1943ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஸ்ரீவைகுண்டம் பகுதியின் கிளை செயலாளர் ஆனார் நல்லகண்ணு. 1946ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்து ஜனசக்தி பத்திரிகையில் பணியாற்றினார். நாங்குநேரி பகுதிகளில் விவசாயிகளின் உரிமைகளுக்காக பெரும் போராட்டத்தை நடத்திய பெருமை நல்லகண்ணுவை சாரும். சங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்னும் உயிரில் உளைமூட்டக்கூடிய உரிமை முழக்கம் திக்கட்டும் அந்த காலத்தில் எதிரொலித்தது. அப்படிப்பட்டு தன்னுடைய பொது வாழ்க்கையின் மூலமாக மக்களோடு கலந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் நல்லகண்ணு தற்பொழுது மறைந்திருக்கிறார். பிப்ரவரி 1ஆம் தேதி நல்லகண்ணு அவர்களினுடைய உடல் நலக்குறைவு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 24 தினங்களாக சிகிச்சையின் பொழுது அவரது உடல்நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து வந்ததாகவும், பல்துறை மருத்துவ குழு தீவிர சிகிச்சையும் அதிதீவிர கண்காணிப்பையும் தொடர்ந்து வந்தனர் எனவும், இன்று அதிகாலை முதல் மருந்துகளை ஏற்கும் தன்மை படிப்படியாக குறைந்து அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததாக சென்னை மருத்துவக் கல்லூரி, அதாவது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. அதிதீவிர சிகிச்சையில் இருந்த பொழுதும் உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல் இழந்ததனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் நல்லகண்ணு இன்று பிற்பகல் 1:55 மணி அளவில் பிரிந்தார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. அவரை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சி பாகுபாடு இன்றி அனைத்து கட்சியினராலும் ஒரு உன்னத தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் நல்லகண்ணு. தொடர்ந்து 7 ஆண்டுகள் மக்களினுடைய பிரச்சனைக்காக தன்னுடைய சிறு வயதில், அதாவது 27 வயதிலேயே சிறைக்கு சென்று மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தவர். சிறைக்கு சென்றவர் அங்குமே இருக்கக்கூடிய சிறை கைதிகளினுடைய உரிமைகளுக்காக பாடுபட்டார். சிறை கைதிகளுக்கு கல்வி முக்கியம், கல்வி அறிவை அவர்களுக்கு கொடுங்கள் என்ற அந்த போராட்டத்தின் விளைவாக சிறையில் இருப்பவர்களுக்கு கல்வி கற்கக்கூடிய அந்த உரிமை கிடைத்தது. 1950ஆம் ஆண்டு நெல்லையில் இவரின் மீது சதி வழக்கு போடப்பட்டது. 1952ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டது. அன்று மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நல்லகண்ணுவிற்கு வயது வெறும் 27 தான். சிறைக்கு சென்றாலும் சிறை கைதிகளின் உரிமைகளுக்காக போராடியவர், அதிலும் வெற்றி கண்டவர். மறுபுறம் கம்யூனிஸ்ட் தோழர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என அந்த காலத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் களமிறங்கியதன் விளைவாக 1956 டிசம்பர் 13ஆம் தேதி 7 ஆண்டு சிறைவாசத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்டார் தோழர் நல்லகண்ணு.
1958 நெல்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர் அண்ணாசாமியினுடைய மகள் ரஞ்சிதத்திற்கும் நல்லகண்ணுவிற்கும் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு இருவருக்குமே 2 பெண் குழந்தைகள். விவசாய இயக்க பணிகள், தீண்டாமை ஒழிப்பு, கம்யூனிஸ்ட் கட்சி பணிகள் என தனது 18 வயதில் தொடங்கிய போராட்ட வாழ்வு, அரசியல் வாழ்க்கை பல்வேறு பரிமாணங்களை எடுத்து நேர்மைக்கு இலக்கணமாகவும் கொள்கை உறுதி கொண்டவராகவும் மார்க்சிய சிந்தனையினுடைய முழு வடிவமாகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் முதுபெரும் தலைவர் நல்லகண்ணு. இவரினுடைய இந்த மறைவு அனைத்து தரப்பினரையுமே கலங்க செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலன் இல்லம் தற்பொழுது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு நாள்தோறும் வந்து தன்னுடைய பணிகளை மேற்கொண்டாரோ, போராட்டங்களை வடிவமைத்தாரோ, அனைத்து மக்களும் அந்த அலுவலகத்தில் வந்து சந்தித்தனரோ அந்த பாலன் இல்லத்தில் அவரது உடல் வைக்கப்படுவதற்காக தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இவரது பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி இவருக்கு 1 கோடி ரூபாயை பரிசாக அறிவித்தும் அதனை அவர் ஏற்கவில்லை. கட்சியின் நலன் மட்டுமே முக்கியம் என கருதி முழு தொகையையுமே கட்சிக்கு கொடுத்தவர். தமிழ்நாடு அரசு முதுபெரும் தலைவர் நல்லகண் அவர்களுக்கு அம்பேத்கர் விருதும் 1 லட்சம் ரூபாய் பரிசும் கொடுத்த பொழுதும் அந்த பணத்தை கட்சிக்கும் விவசாய சங்கத்தினருக்கும் சரிபாதியாக பிரித்து கொடுத்தார் நல்லகண்ணு. சுதந்திர தின விழாவில், அதாவது 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டது. 10 லட்சம் ரூபாய் தொகை கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த 10 லட்சம் ரூபாய் தொகையுடன் தன்னுடைய சொந்த பணம் 5000 ரூபாயையும் சேர்த்து 10,05,000 ரூபாயை தமிழக அரசினுடைய நிவாரண நிதிக்கு வழங்கியவர். பொது உடைமை சித்தாந்தத்தின்படி வாழ்ந்தவர் நல்லகண்ணு. அரசியலில் நம்பிக்கை இல்லாத இளம் தலைமுறைக்கு நல்லகண்ணு ஒரு அட்சய பாத்திரம் போன்றவர். எளிமை, கொள்கை பிடிப்பு, அதே போல தான் கொண்டிருக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தினுடைய தெளிவு என தன்னுடைய வயது முழுக்க, அதாவது 101 வயது முழுக்க தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். தனக்கென சொந்த வீடு கிடையாது, சொத்து சுகம் கிடையாது. கட்சி கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை தவிர வேறு எந்த வருமானமும் அவருக்கு கிடையாது. முழுக்க தமிழக மக்களினுடைய அந்த வாழ்க்கைக்காக, விவசாய சங்கங்களினுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து களம் கண்டவர். அதிலும் குறிப்பாக ஊழலை விரட்டும் ஆயுதங்கள் என அவரினுடைய சித்தாந்த தெளிவு அவருக்கு இருந்தது. அரசியலில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அதே போல அவர் கட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டது என ஒவ்வொன்றுமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அவரினுடைய எளிமையும் அதே போல பொது வாழ்விற்கு அவர் ஆற்ற வேண்டிய அந்த உழைப்பும் போராட்டங்களும் தான் அவரை ஊழலின் பக்கமே திரும்பி பார்க்க செய்யவில்லை. அதிலும் கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என தன்னுடைய 101 வயதிலும் மிகவும் ஒரு நேர்மையான அரசியலை வாழ்ந்து மறைந்திருக்கிறார். வாழ்க்கை முழுவதும் இந்த பாடங்கள் இளம் தலைமுறைக்கு கற்றுத்தரப்பட வேண்டும் என அனைத்து மக்களுமே கருதக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெரும் வாழ்வை வாழ்ந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக கட்சியினுடைய எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், அதே போல பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், கட்சியினுடைய சார்ந்த நலன்களாக இருக்கட்டும், அனைத்திலுமே தள்ளாத வயதிலும் தொடர்ந்து அந்த போராட்டங்களுக்கும் அந்த நிகழ்வுகளுக்கும் செல்லக்கூடிய வகையிலே தன்னை ஆர்வம் கொண்டவராக செயல்படுத்தி கொண்டார். தள்ளாத வயதிலும் கூட கட்சியினுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டவர் நல்லகண்ணு. அவரினுடைய மறைவு என்பது அனைத்து தரப்பினரையுமே கலக்கமடைய செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பொதுமக்கள் தரப்பிலும் சரி, அதே போல தொழிற்சங்கங்கள் தரப்பிலும் சரி, இளம் தலைமுறையினரிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 24 நாட்களாக தொடர்ந்து மருத்துவமனையில் தன்னோடு போராடி கொண்டிருந்த நல்லகண்ணுவினுடைய உயிர் தற்பொழுது பிரிந்திருக்கிறது. இத்தனை வருட காலமாக போராட்டங்களில் ஓடிய கால்கள் தற்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய சுவாசத்தை நிறுத்தினாலும் மார்க்சிய சிந்தனையினுடைய தெளிவின் மூலமாக அனைத்து மக்களினுடைய மனதிலும் வாழ்வார் என கட்சியினர் கூறும் அளவிற்கு நல்லகண்ணுவினுடைய பொது வாழ்வு அமைந்திருக்கிறது. அதிலும் காலம் மனிதர்களை மாற்றி அமைக்கும், ஆனால் மகத்தான மனிதர்கள் அந்த காலத்தையே மாற்றி அமைப்பார்கள். அத்தகு சிறப்பு மிகுந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்திருக்கிறார் நல்லகண்ணு என அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பொது நன்மைக்காக பாடுபடுவதன் மூலமாக தங்களை சிறப்பித்துக் கொள்ளும் மனிதர்களைத்தான் வரலாறு மிக உயர்ந்த மனிதர்கள் என்று அடையாளம் காட்டுகிறது. அந்த வியத்தகு வரலாற்றுக்கு சொந்தமானவராக இருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் நல்லகண்ணு. நன்றி லாவண்யா.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் இரா நல்லக்கண்ணு உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இன்று நம்மை விட்டு மறைந்தார். முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல் இழந்ததால் இன்று பிற்பகல் 1:55 மணியளவில் நல்லக்கண்ணு உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவராக தொடர்ந்து 13 ஆண்டுகள் பணியாற்றியவர் ஐயா திரு நல்லக்கண்ணு அவர்கள். அரசியலில் எளிமைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் திரு நல்லக்கண்ணு அவர்கள். தன்னுடைய 18வது வயதிலிருந்தே பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திரு இரா நல்லக்கண்ணு பொது வாழ்வில் பாதி காலத்தை சிறையிலும் மீதி காலத்தை போராட்ட களத்திலும் கழித்தவர். சுதந்திர போராட்டம், விவசாயிகள் போராட்டம் என பல களங்களை கண்டவர் நல்லக்கண்ணு அவர்கள். கடைசி வரை ஒரு சொந்த வீடு கூட இன்றி வாடகை வீட்டில்தான் அவர் வசித்து வந்திருக்கிறார். தன்னுடைய 80வது பிறந்த நாளில் கட்சி சார்பில் அவருக்கு வழங்கப்பட்ட 1 கோடி ரூபாய் நிதியை அப்படியே கட்சி நிதிக்கே வழங்கிய எளிய மனிதர் திரு ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் திரு இரா நல்லக்கண்ணு அவர் தன்னுடைய 101வது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமாகி இருக்கிறார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இன்று மறைந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் திரு இரா நல்லக்கண்ணு உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். சுமார் 25 ஆண்டுகள் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக திரு இரா நல்லக்கண்ணு இருந்திருக்கிறார். 13 ஆண்டு காலம் இந்திய பொதுவுடைமை கட்சியின் தமிழ் மாநில செயலாளராகவும் பதவி வகித்திருக்கிறார். இந்திய சுதந்திர போராட்டம், விவசாயிகள் போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், கனிம வள கொள்ளைக்கு எதிரான போராட்டம் என தனது வாழ்நாளில் பாதி காலத்தை போராட்ட களத்திலும் சிறையிலும் கழித்திருக்கிறார் திரு இரா நல்லக்கண்ணு அவர்கள். திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி பிரிக்கப்படாத திருநெல்வேலி மாவட்டம் தற்போது தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தில் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 1925ஆம் ஆண்டு பிறந்தார். நல்லக்கண்ணு அவர்கள் திரு 18வது வயதிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 2000 மூட்டை நெல் வைத்திருப்பதை கண்டுபிடித்து ஜனசக்தி பத்திரிகையில் எழுதினார். அதை படித்த கலெக்டர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அத்தனை மூட்டைகளையும் பறிமுதல் செய்தார். தன்னுடைய 18வது வயதிலேயே பொது வாழ்க்கையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட திரு இரா நல்லக்கண்ணு அரசியலில் எளிமையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தவர். இவருடைய முதல் பொது நடவடிக்கையே இந்த 2000 மூட்டை நெல் வைத்திருப்பதை கண்டுபிடித்து ஜனசக்தி பத்திரிகையில் எழுதி அதை படித்த கலெக்டர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அத்தனை மூட்டைகளையும் பறிமுதல் செய்தார். மக்களுக்காக முழு நேரமும் உழைப்பது என்று முடிவெடுத்து தன்னுடைய தந்தையிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி தன் வாழ்நாள் முழுவதும் தமிழக மக்களுக்காகவே செலவழித்தவர் ஐயா திரு நல்லக்கண்ணு அவர்கள். 7 ஆண்டுகள் இருட்டறை வாழ்க்கை. வெளியில் வந்தபோது நாடு சுதந்திரம் அடைந்திருந்தது. அன்று ஆரம்பித்தது அவருடைய அரசியல் பயணம். தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முழுபெரும் தலைவராக இருந்த திரு இரா நல்லக்கண்ணு இன்று உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது காலமாகியிருக்கிறார். நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய 80வது பிறந்தநாளில் கட்சி சார்பில் வழங்கப்பட்ட 1 கோடி ரூபாய் நிதியை அப்படியே கட்சி நிதிக்கே வழங்கிய ஒரு எளிய மனிதர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சுமார் 13 ஆண்டுகள் மாநில தலைவராக பணியாற்றிய பெருமையும் அவருக்கு உண்டு. சுதந்திர போராட்டத்தின் போது காந்தியவாதியாக தொடங்கி பின்னர் கம்யூனிஸ்ட் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு பல ஆண்டுகள் நிலத்தடி வாழ்க்கையை வாழ்ந்தவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். மேலும் பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நமது செய்தியாளர் லாவண்யா நம்மோடு இணைந்திருக்கிறார். லாவண்யா, நீங்கள் தொடரலாம்.
வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு தன்னுடைய 101வது வயதில் வயது மூப்பினுடைய காரணமாக மறைந்திருக்கிறார். அவரினுடைய மறைவு என்பது அனைத்து தரப்பையும் வருத்தமடைய செய்யக்கூடிய, கலக்கமடைய செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தன்னுடைய இளமை காலத்திலிருந்தே அவர் பத்திரிகைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேர்காணல்களின் அடிப்படையில் பார்த்திருக்கும் பொழுது 15 வயதிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேருவதற்காக ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார். கட்சியில் சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு கட்சியினரை அணுகி இருக்கிறார். ஆனால் 18 வயதில் வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்று கூறும் பொழுது அதுவரை காத்திருந்து 18வது வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தினுடைய கிளை செயலாளராக பணியாற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ந்து களத்தின் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார். அதிலும் விவசாய சங்கங்களினுடைய அந்த உரிமைகளுக்காக களமாடியவர் நல்லக்கண்ணு. அவரினுடைய அந்த போராட்டம் என்பது பல்வேறு விவசாயிகளுக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. படிப்படியாக தன்னுடைய போராட்டத்தை அவர் தீவிரப்படுத்தி இருக்கிறார். தீண்டாமை ஒழிப்பு, அதே போல தொழிலாளர்களினுடைய உரிமை என தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே உழைப்பின் காரணமாகவும், அதே போல மார்க்சிய சிந்தனைக்கு ஒரு மறு உருவம் கொடுக்கக்கூடிய அந்த வகையிலும் தொடர்ந்து அவர் பணியாற்றி வந்திருக்கிறார். கட்சியினுடைய முழு நேர பணியாளராக இருந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே மக்களுக்காகவும் பொது வாழ்விற்காகவும் ஒப்பு கொடுத்த ஒரு மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நல்லக்கண்ணினுடைய மறைவு கட்சியினர் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களையுமே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறார்.